கடை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே உண்மையிலே சொல்றேன், படுத்தா போதுன்னு நெனைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பசங்க சப்பாத்தி வேணும், சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் புடிச்சுட்டு இருந்தாங்க. இது யார் செய்றது? யார் செய்றதுன்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன், வீட்ல ஒரே போராட்டமா இருந்துச்சு. அப்ப எங்க வீட்ல எங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, "நான் சட்னி செய்றேன். நீ சப்பாத்தி சுட்டு உருட்டி நீ இது பண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. பசங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் பார்க்கணும். அவங்களும் விளையாடின்னு இருக்கிறாங்க. அதனால சரின்ட்டு, "சரி நீ சட்னி செய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சப்பாத்தி உருட்டலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் உருட்டி இது பண்ணிட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் சரி சப்பாத்திய உருட்டி இது பண்ணிட்டு, நாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? நம்ம நார்மலா சுடு தண்ணிய ஊத்தி இது பெசஞ்சு சாப்பிட்டா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். பசங்களுக்கும் நல்லா சாஃப்ட்டாவே இதா இருக்குன்றதுக்காக, அந்த டைம்லயும் நாங்க சுடு தண்ணிய ஊத்தி இது பண்ணி சப்பாத்திய உருட்டி, ஒரு பக்கம் எங்க ஒய்ஃப் தேய்க்க, இன்னொரு பக்கம் நான் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி சுட்டு, செஞ்சு சாப்பிட்டு, எல்லாம் படுக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆயிடும். இது ஒருத்தரால செய்யணும்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரும் எங்க வீட்ல ஷேர் பண்ணி பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா 11 மணிக்குள்ளேயே நாங்க சாப்பிட்டு படுத்துடுறோம். ஆனா, உண்மையிலே சொல்றேன் கடை வச்சிருக்கவங்கலாம் அன்டைம்ல சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுறதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன்.